ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்னோவேட்டிவ் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நான் வீடியோ போட்டே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எதனால்னா ரொம்ப கிளாஸஸ் வந்து அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னால் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நான் வந்து வீக்லி ஒன்ஸ் போடுற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோ போடுற மாதிரி. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் 2 ஈஸி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோக்கு வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் உங்கள்கிட்ட இருந்து கிடச்சிது. அதில் இருக்கக்கூடிய 2 சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கணும்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் 2 ஈஸி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஃபன்னான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இருக்க போது வாங்க வீடியோ. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பபுள் இன்சைடு பபுள் எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து நான் வந்து தண்ணி கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஷாம்பு வந்து கொஞ்சமாக தேவைப்படும். ஸோ ஷாம்பு வந்து கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ இருந்தாலே போதும். நான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன், நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நுர வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நுர வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா, கிளிசரின் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ நம்ம லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லேயும், அதாவது லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளிசரின் யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இப்போ இந்த கிளிசரின் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த கேப் அளவுக்கு நான் வந்து கிளிசரின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா கிளிசரின் கொஞ்சமாக ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த கிளிசரின் வந்து எல்லா இந்த மொத்த சொல்யூஷன்லையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம பபிள் வந்து ஊதுறதுக்கான சொல்யூஷனு. ஸோ இப்போ வந்து இது வந்து ப்ளோ பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரா வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸ்ட்ரா யூஸ் பண்ணி ப்ளோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடம் வந்து, அதாவது நம்ம ப்ளோ பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் சொல்யூஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிளேனான சர்ஃபேஸ் தேவை. நான் வந்து இந்த பேட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸாம் பேட் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பிளேனாக இருந்துச்சு, அதனால் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சமாக நம்ம கையில் ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மொத்த இடத்துலையும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இந்த பேடில். ஸோ இப்போ வந்து இந்த சொல்யூஷனில் இந்த எண்டு ஸ்ட்ரா எண்டில் வந்து நல்லா இதை வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இப்போ ப்ளோ பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பபுளே நல்லா பெருசாகவே வந்திருக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ளே இன்னொரு பபுளை ப்ளோ பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு தடவை இந்த சொல்யூஷனில் டிப் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதுக்குள்ளே ப்ளோ பண்ணுவோம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பபுள்குள்ளே நம்ம இன்னொரு பபுள் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே இன்னொன்று ப்ளோ பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக ஸோ பார்த்தீங்கன்னா 3 பபிள் வந்து ப்ளோ பண்ணியிருக்கோம். ஸோ செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஸோ மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸோ இது எதனால் நடக்குது, ஒரு சின்ன சயின்ஸ் தான் இதில் இருக்குது. ஏன்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு பபிள் ப்ளோ பண்ணோம் அப்படின்னா, லைக் ஒரு சோப் சொல்யூஷனோ இல்லை ஷாம்பூ சொல்யூஷனோ மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளோ பண்ணுவோம். ஸோ இது கூட நம்ம எக்ஸ்டர்னலாக கிளிசரின் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கிளிசரின் நார்மலாகவே டென்சிட்டி வந்து கொஞ்சம் அதிகம். அதனால் இது வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது அதோட டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுது. ஸோ அதனால் அதோட டென்சிட்டி அதிகமாக இருக்கிற காரணத்தினால நம்ம வந்து ஸ்ட்ரா வந்து அதுக்குள்ளே விட்டு இன்னொரு பபுளையும் ப்ளோ பண்ண வைக்க முடியுது. இதே நார்மலான ஒரு பபுளை வச்சு நீங்கள் ஸ்ட்ரா உள்ளே வச்சு ப்ளோ பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரா கிட்ட கொண்டு போகும்போதே அது வந்து பர்ஸ்ட் ஆகிடும். ஸோ ஆனால் இது வந்து பர்ஸ்ட் ஆகாது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால தான். ஸோ ஒரு சின்ன சயின்ஸ் தான் அதில் இருக்குது. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப க்ரேஸியாக இருக்குல்ல. வாங்க செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போகலாம். இப்போ நம்ம செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கலாம். ஸோ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா, ப்ரெஷர், அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ ப்ரெஷர்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா கிவ்ஸ் ப்ரெஷர்னு. ஸோ சிம்பாலிக்காக சொல்லணும்னா, ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா கிவ்ஸ் ப்ரெஷர். ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். லைக் நமக்கு தெரியும், லைக் லோ ப்ரெஷர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டு ஹை ப்ரெஷர்னு. ஸோ இந்த 2 கான்செப்ட், ப்ரெஷர் ப்ளஸ் இந்த இதுவும் ப்ரெஷர் கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டில் நான்
நான் சொல்கிறேன். இந்த 2 மெயின் பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் கொண்டு போகலாம். ஸோ ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட்டை. ஸோ எல்லா சேஃப்டி மெஷர்ஸ், காகுல்ஸ் போட்டுக்கோங்க அண்ட் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஸோ எல்லா சேஃப்டி மெஷர்ஸோடு பண்ணுங்கள். ப்ளஸ் சின்ன குழந்தைங்க பண்ணுறதா இருந்தால் பேரண்ட்ஸோட சூப்பர்விஷனோட பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போகலாம். இப்போ இந்த செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டின் கேன் வந்து தேவைப்படும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஒரு ஜூஸ் டின் கேன் தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டவ்லேயே கூட வச்சு செய்யலாம். பட் எங்கள் அம்மா வந்து ஸ்டவ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து கேண்டில் யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் யூஸ் பண்ணதுனால நான் வந்து இந்த மாதிரி 2 கல் நடுவில் வந்து கேண்டில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி செட் பண்ண போகிறேன். இதுதான் நம்மளுடைய செட்டப். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நார்மல் வாட்டர் வெசலில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நார்மலான வாட்டர். ஸோ இப்போ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டின் கேனில் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த செட்டப் மேலே வச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேண்டில் வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது மேலே வைக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் வந்து இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கேனில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு கேன் வந்து இது மேலே இப்படி வச்சிடலாம். ஸோ ஸ்டேபிளாக இருக்கணும், அது மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கீழே இருக்க கேண்டில் வந்து பர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து பொறுமையாக அதில் வச்சிடலாம். ஸோ கீழே வந்து ஃபயர் வந்து அணையாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வச்சுருக்க வாட்டர் வந்து நல்லா எவாப்ரேட் ஆகி மேலே வந்து வேப்பராக வரணும். அந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம வந்து நல்லா பாயில் பண்ண வைக்கணும் இந்த வாட்டரை. ஸோ அதாவது இது வந்து கான்ஸ்டண்ட்டாக எரியணும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மீடியமான ஃப்ளேமில் வந்து வைங்க. ஸோ அப்போ இருந்தாலே கான்ஸ்டண்ட்டாக நல்லா வந்து பாயில் ஆகிடும். ஸோ இப்போ கொஞ்சம் அந்த பாயில் ஆகிற சவுண்ட் வந்து கேட்குது. ஸோ நல்லா க்ளோஸ்அப்பில் பாருங்கள். ஸோ உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன் பாயில் ஆகிற சவுண்ட். ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள அப்படின்னா பாயில் ஆகிட்டு தான் இருக்குது. லேசாக பார்த்திங்கன்னா வேப்பர்ஸ் வருது. ஸோ கேமராவே அது கொஞ்சம் இது பண்ணி அந்த ஃபாக் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஃப்ளாஷ் ஆன் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்கிறது பாருங்கள் நல்லா பாயில் ஆகிறது உங்களுக்கே தெரியுது. ஸோ தண்ணி வந்து ஓரளவுக்கு பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வைப்போம். பார்த்திங்கன்னா வேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உள்ளே வந்து நல்லா வாட்டர் பாயில் ஆகுது. பார்த்திங்கன்னா வேப்பர்ஸ் நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு தண்ணி பாயில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கிளாத் யூஸ் பண்ணி எடுத்து இது வந்து அப்படியே தலைகீழாக டம்ப் பண்ண போகிறோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ என்கிட்ட வந்து அந்த ஹேண்டில் மாதிரி இல்லை. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டில் வச்சு பண்ணது வந்து சரியாக வரல. அதனால் நாங்கள் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி இதில் வச்சுருக்கோம் இப்போது ஸ்டவ்வில். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் பண்ணுறது வந்து கிடச்சிருச்சு. ஸோ ஒரு எல்லாம் தேடி கண்டுபிடிச்சோம். பாருங்கள் எவ்வளோ பழசாக இருக்குன்னு துரு பிடிச்சலாம் கிடக்கு. சரி பரவாயில்ல. ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பயங்கரமாக கொதிச்சிருச்சு. சத்தமே உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் பயங்கரமாக கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம உடனே இதை டவுன் பண்ணிடலாம். ஓ சூப்பர். வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கசங்கிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் எடுக்கிறதே தெரியல. அவ்வா ஸோ
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள் டின் கேன் வந்து எப்படி க்ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இதுக்குள்ளே தண்ணி வச்சு நல்லா பாயில் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்படி பாயில் ஆகும்போது நமக்கு தெரியும் தண்ணி வந்து எவாபரேட் அப்படின்னா வாட்டர் வேப்பர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ பக்கத்துலேயே நம்ம வந்து நார்மல் வாட்டர் வச்சிடணும். ஸோ அது அப்படியே நம்ம இப்படி தலைகளாக டம்ப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ப்ரெஷர், அதாவது அந்த வேப்பர் வந்து கண்டென்ஸ் ஆகும். ஸோ இப்படி கண்டென்ஸ் ஆகும்போது அந்த டின்ல இருக்கக்கூடிய ப்ரெஷரை விட வெளியில் இருக்க அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் லோ ப்ரெஷர் வந்து ஹை ப்ரெஷருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை ஃபில் பண்ணுறதுக்கு வெளியில் இருக்க அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து இதுக்குள்ளே இதாகும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டின்னில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் எல்லாம் அதோட நார்மல் பொசிஷனில் விட்டு வேறு ஒரு பொசிஷனுக்கு வேரி ஆகும், லைக் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும். அப்படி நடக்கிறப்ப தான் இந்த மாதிரி அதோடைய நார்மல் ஷேப்பை விட இந்த மாதிரி ஷேப் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிடும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் உங்களுக்கு எந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு டிஃப்ரெண்டான கண்டனில் டிஃப்ரெண்டாக உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் குட் பை ஃப்ரம் உங்கள் தருண்.